வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடு கும்பகோணம் சோழபுரம் அருகில் உள்ள ஒரு இடத்த தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1600 சதுர அடிக்கு மேலே உள்ள ஒரு அடிமனை வீடு. வந்து ஒரு 12 சதுரம் 10 சதுரம் இருக்கும். இந்த வீடு கட்டி 7 வருஷம் இருக்குது. 7 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது. அந்த வீடு அவங்க நல்லா பெயிண்டிங்லாம் கொடுத்து உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஜன்னலுக்கு எல்லாமே பெயிண்டிங் அடிச்சிட்ருக்காங்க. வீடு வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த வீடு வந்து அவங்க சொந்தத்துக்காக கட்டின வீடு. இப்போ அதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஒரு 45 அந்த ரேஞ்சில் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா மிக அருகில் உள்ள பள்ளிவாசலுக்கும் பக்கத்தில் தான் இருக்குது. பள்ளிவாசலுக்கும் இந்த இடத்துக்கும் 50 மீட்ரு. ஏரியா வந்து முஸ்லீம் ஹிந்து எல்லாம் கலந்து தான் இருக்காங்க. எல்லாமே நல்ல ஏரியா தான், அமைதியான ஏரியா. உங்களுக்கு பைபாஸுக்குள்ளே வந்துடும். அதாவது பைபாஸ் பக்கத்தில் இருக்குது. ஒரு 50 மீட்டரில் பைபாஸும் இருக்குது. அதனால் பாருங்கள். இந்த வீடு யாருக்கையாவது பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் பார்த்துட்ருக்க ஒவ்வொருவரும் மறந்துடாமல் பெல் பட்டன் அழுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயிலை உங்களுக்கு நான் நேரில் சொல்கிறேன். மறந்துடாமல் ஒவ்வொன்றையும் என்னோடய சேனலை பார்த்துட்ருக்க அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகும்போது 2 ரூமு, ஹாலு, கிச்சனு. ஒரு ரூமில் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஒரு ரூமில் அட்டாச் பாத்ரூம் கிடையாது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடம் இருக்குது. பின் சைடில் உங்களுக்கு வந்து சமைக்கிற மாதிரி அந்த மாதிரி அடுப்பு அந்த மாதிரிலாம் கட்டியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க வீடு. உங்களுக்கு கிச்சனும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. ஹாலு உங்களுக்கு ரூமு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் தங்குற அளவுக்கு நல்லா நீட்டாக வசதியாகவும் இருக்குங்க. ரொம்ப அருமையான வீடுங்க. இதுதான் பின் சைடு. பின் சைடு நீங்கள் பார்க்கும்போது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வெளியிலையும் ஒரு அடுப்பு மாதிரி போட்டிருப்பாங்க. சேஃப்டி கேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. பக்காவாக இருக்கும். பின்னாடி விறகு அடுப்பு பற்ற வைக்கிற மாதிரி இருக்கும்.